குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரவந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை தொடர்ச்சி. தீர்க்கதரிசியும் வலிமை வாய்ந்த படைப்பாளியுமான ஒருவர் உங்களுக்குள் உரைகிறார். அன்றாடம் கடந்து செல்கின்ற உங்களது நாட்களை தூய்மையான மகத்துவமிக்க கம்பீரமான இறை பேராற்றலானது பாதுகாத்து நிற்கிறது. எல்லாம் வல்ல பேரிறைவனின் ஆற்றல்கள் உங்கள் இயல்பின் அணுக்களில் மூடி வைக்கப்பட்டுள்ளன. உன்னதமான விதி ஒன்று உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. நிலையற்ற தன்மை கொண்ட வாழ்வுக்கு உட்பட்ட மனிதன் சித்தம் கொண்டால் அவனது செயல்களை அனைத்தையும் கடந்து நிற்கும் நித்தியமான பேரை திட்டத்துடன் இணைந்து உயர்த்தி மகிழ முடியும். உணர்வின்மையிலிருந்து விழித்து கொள்ளும் மனிதன் முழுமையான விழிப்பு பெறாத நிலையில் தனது அறியாமை நிரம்பிய விழிகள் கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறான். அவன் தன் விழிகளால் இந்த உலகமானது பெற்று உருவங்களால் நிரம்பி இருப்பதாக பார்க்கிறான். அவன் பேருண்மை மீது பார்வை பதிப்பதில்லை. ஆயினும் அவனால் நித்தியமான ஒளி பொருந்திய பார்வை கொண்டு தன்னுடைய வழிகளை நிரப்ப முடியும். அறியாமையுடன் கூடிய அவனது பார்வையை ஞான பார்வையாக மாற்ற முடியும். ஒவ்வொன்றிலும் உள்ளார்ந்து உறைந்திருக்கும் இறைத்தன்மை அவனால் தரிசிக்க முடியும். It shall the Godhead grow within your hearts. You shall awake into spirit's air and feel the breaking walls of mortal mind and hear the message which left lies hot dumb. And look through nature with sun-gazing lids and blow your conch shells at the eternal gate. Page number 370.